நிச்சயமே உண்மையாக. ஆனா பிரதமர்களும் பெண்ணா பிரதமரும் தாய்மார்களும் அனைவரும் சரியாக சொல்லிருக்கார்கள். இங்கதான் நம் நாடகத்துக்கு விரைவில் இருந்திருக்கும் அனைத்து ரசிக பெருமக்களுக்கும் நமது கலைக்குழுவின் சார்பாக இதற்கான அன்பு கலந்த வணக்கம். அப்படி இருக்கணும். இன்றைய தினம் இங்குள்ள பெரியோருடைய விருப்பத்திற்காக நாம் நடத்தக்கூடிய நாடகமோ ராமாயணத்தின் ஆண்டத்திலே ஒரு பகுதி. வாலி மோட்சம் இப்படி சொல்லக்கூடிய நாடகத்தை இங்குள்ள பெரியோருடைய விருப்பத்திற்காக இன்று நாம் அரங்கேற்ற செய்திருக்கோம். இந்நாடகத்திலே நான் யார், என் பெயர் என்ன, என்னால் நடக்கக்கூடிய விஷயங்கள் என்ன அறிக்கை செய்கிறேன். செவிகூர்ந்து கவனிக்கணும். பகவானே சொல்லுங்க. எங்களுடைய சாம்ராஜ்யமோ அயோத்திமா நகரம். நாடோ அயோத்திமா நகரம். சரி, அப்படி இருக்க என் தந்தையோ தசரத சக்கரவர்த்தி, தந்தையோ தசரஜன்.
ரசமல்ல புளிச்சாறு இல்ல கமலா ஏய் நீங்க பேசி கேட்காதீங்க. தஜரஜங்கனா அவன் ரசங்கனா போட்டிக்காரன் தசரத சக்கரவர்த்தி சக்கரவர்த்தி எனக்கு தாயோ 3 பேர்கள். ஓ யார் யாரு 3 பேரு? என் தந்தைக்கு பட்டத்து ராணிகளோ 3 பேர்கள். 3 பேர்கள். கோசலை, கைகேயி, சுமத்திரை. இப்படி சொல்லக்கூடிய எனக்கு தாய்மார்களோ 3 பேர்கள். 3 பேர்கள். இப்படி 3 பேர்கள் திருமணம் செய்தோம். நீண்ட நாட்களாக என் தாய் தந்தைகளுக்கு புத்திரசத்தானம் இல்லாத காரணத்தினால என் தந்தையாளர் என்ன செய்தார்? என்ன பண்ணாரு? பெரிய ஒரு புத்திரகாமேசி யாகத்தை செய்தாரா? யாகத்தை செஞ்சாரு. அதன் வழியாக அவள் அமுதம் கிடைக்க அதை கொண்டு வந்து தன் தேவிமார்களுக்கு பகிர்ந்து கொடுத்தாரா? அதன் பிறகு என் தாயாகிய கோசலைக்கு ராமனும் கைகேயிக்கு பரதனும் சுமத்திரைக்கு லட்சுமணன் சத்ருக்கன் இப்படி சொல்லக்கூடிய 4 பிள்ளைகள் நாங்கள் பிறந்தோம். இப்படி பிறந்து நாங்கள் வாழ்ந்து வரும் பிஞ்சு பருவத்தில எங்களுடைய விளையாட்டு என்ன பொழுதுபோக்கு தெரியுமா? என்ன நடந்தது? என்னங்க ஆச்சு? பகவானே சின்ன சிறுவயதாக இருக்கும்போது நாங்கள் வீதியிலே விளையாடுவது எப்படி வழக்கம்? எப்படி விளையாடுவீங்க? இந்த ராமனும் லட்சுமணும் இணைப்பிரியாத இனப்பெரியாத அண்ணன் தம்பிகள் இருவர்களுக்கும் உடல்லாம் வேற தவிர உயிர் ஒன்று. எப்படி வாழ்ந்து வர நாளில வீதியில மண்பாண்டத்தை கொண்டு வந்து வைப்பது. மண்பாண்டம். ஆமா சரி. அந்த மண்பாண்டத்துல நான் என்ன செய்வது? என் தம்பியாகிய லட்சுமணன் மண்பாண்டத்திலே அதாவது துளையிடுவது. அந்த மண்பாண்டத்துல ஓட்ட போடுறது. வளைத்து கணை கொடுத்து மண்பாண்டத்திலே துளையிடுவது, தொலை போடுறது. நான் என்ன செய்வேன்? நீங்க என்ன பண்ணுவீங்க? என்னுடைய கோதண்டத்தை வளைத்து இந்த அம்பு நுனியிலே களிமண்ணால் உருண்டை செய்து குறி தவறாம மண்பாண்டத்தினுடைய துவாரத்தை அடைப்பது. ஓட்டை அடைப்பது. ஆமா. நீ லட்சுமணன் ஓட்ட போடுறது மண்பாண்டத்துல, நீ வந்து களிமண்ணால வச்சு அம்பா எய்ந்தா அந்த ஓட்டை போய் அடைச்சிடுறது. அப்படிங்க அப்ப அப்படி விளையாட்டு. இப்படி விளையாடி கொண்டு இருக்கும்போது ஒரு நாள் வெண்வளைத்து கணை தொடுக்கும் போது எதிர்பாரா விதமாக மந்தார என்னும் கூடக்கழிவை வழியாக வந்து விட்டான். அப்படிங்களா? ஆமா. இளங்கன்று பயமறியாது என்ற பழமொழி போல நான் விட்ட கணையானது அந்த மந்தார என்னும் கூடக்கிழவின் மீது பட்டு அவள் இம்சப்பட்டாள். அப்படிங்களா? அப்போ அந்த கூடக்கிழவியானவள் என்ன செய்தாள்? என்ன பண்ணா? அடே ராமா, இன்று என் மேல வெட்டியே, இது ஒரு அம்பு. நாளை இதனால அவனுக்கு பின்காலத்துல வரப்போகுதுப்பா ஒரு வம்பு அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டான்.
இப்படியாக காலங்கள் பல உருண்டோடின. சரி. அதன் பிறகு என்னாச்சு? விஸ்வாமித்திரனுடைய யாகத்தை ஆ. பூர்த்தி செய்வதற்காக ஓஹோ. ராமாலட்சுமணா இருவர்களும் சென்று சரி. கொடிய அரக்கியாக விளங்கக்கூடிய ஆமா. தாடகையை வதைபுரிந்தோம். வளர்ந்து வந்தீங்க. அதன் பிறகு சரி. விஸ்வாமித்திரனுடைய உதவியோடு ஆமா. மிதிலமா நகரமடைந்து ஆ. அங்கே சரி. ஜானகியை திருமணம் செய்து திருமணம் பண்ணி எங்களுடைய சாம்ராஜ்யம் அயோத்தி மாநகரம் வந்து சேர்ந்தோம். வந்து சேர்ந்தீங்க. இப்படி சேர்ந்த பிறகு சரி. எங்களுக்கோ ஆமா. அதாவது பாலப்பருவம் நீங்கியது. சரி. பாலப்பருவம் நீங்கி நீங்கி. பாலின் தசை அடைந்தோம். வாலிப திசை அடைஞ்சிட்டீங்க. எங்களுடைய சூரியகுல மரபுபடி சரி. 16 வயது நிரம்பிவிட்டால் அந்த ராஜகுமாரனுக்கு இளவரசு பட்டம் கொடுப்பது வழக்கம். வணக்கம். உங்களுடைய குல வம்சப்படி. ஆமா. சரி. இப்படி இருக்கும்போது இருக்கும்போது நாளை உதயாதி காலத்திலே ஆமா. ராமனுக்கு அயோத்தி மாநகரத்தை சரி. இளவரசு பட்டம் முடிசூட்டு விழா எங்கு என்று ஆமா. நாடெங்குமே பறைசாட்டி பறைசாட்டி. அயோத்தி மாநகரம் எங்குமே ஆமா. விழா கோலம் பூண்டிருந்தது. சரி. ஒரே விநாயகோலமா? அயோத்தி மாநகரமே ஆமா. நாளைய இளவரசன் ராமனுக்கு முடிசூட்டு விழா பட்டு சூட்டு விழா நடக்குது. அப்படி என்று நாடெங்குமே குதூகலமாக இருந்தது. அப்படிங்களா? இதை அறிந்தால் மந்தாரை என்னும் கோணக்கிழவி கோணக்கிழவி. அவள் என்ன செய்தா? என்ன பண்ணா? என் சிறிய தாயாகிய கைகேயை சந்தித்து, அடியே கைகேயி, கைகேயி. என்ன நாடகமே இப்படி விழாக்கோலமாக இருக்க காரணம் என்ன? காரணம் என்ன? அப்படி என்று கேட்கும் போது என் சிறிய தாய் என்ன தெரிவித்தா? என்ன சொன்னார்? அம்மா, இந்த விஷயம் உனக்கு தெரியாதா? நாளை என் ராமனுக்கு முடிசூட்டு விழா விழா நடக்குது. நாளை சரி. என் மகன் ராமனுக்கு முடிசூட்டு விழா நடத்துறாங்க. அதனாலதான் நாடெங்குமே விழாக்கோலம் பூண்டு இருக்கிறது. சரி. அப்படி என்று ஆ. கையேயி மந்தாரம் சொல்ல சொல்ல அப்போ மந்தாரை என்ன தெரிவித்தார்? என்ன சொன்னார்? அடி பைத்தியக்காரி, ஆமா. இந்த உலகத்துல ராமனுக்கு முடிசூட்டி வைத்தா வச்சிட்டா. நாளை எதிர்காலத்துல என்ன சொல்லுவாங்க? சொல்லுவாங்க? கோசலையினுடைய மகன் ராமன் சொல்லுவாங்களா? ஆமா. அல்லது கைகேயினுடைய மகன் ராமன் சொல்லுவாங்களா? சொல்ல போறாங்களா? ராமனுக்கு முடிசூட்டி வைத்து விட்டா சரி. உன் பிள்ளையாகிய பரதன் நாளை கைகட்டி அல்லவா எவள் செய்யணும்? ஆமா. அந்த ராமனுக்கு போய் பரதல்ல தொண்டு வேலை பண்ணணும். அதனால உனக்கு என்ன பெருமை? பெருமை. அப்படி என்று சரி. மந்தாரையானவள் போதனை ஏற்ற போதனையற்ற இதற்கு அடிபணிந்தாய் எந்தாயாகிய கைகேயி. கைகேயி. அதனால சரி. முன்னொரு காலத்திலே தந்தையாகிய தசரத சக்கரவர்த்தி ஆனவன் ஆமா. அதாவது சரி. நாடெங்குமே பவனி வரும்போது ஆமா. என்னாச்சு? அங்க என்ன நடந்தது? என்ன நடந்தது? என் தந்தை தசரதனுடைய ரதத்திலே இருந்த அச்சாணியானது கலண்டு விழுந்து விட்டார். கலந்து விழுந்து போச்சு. அவ்வேளையில அதாவது என் தாயாகிய கைகேயானவள அமர்ந்திருந்தாளாம் அந்த ரதத்தில. அச்சாணிக்கு பதிலாக தன்னுடைய சுண்டு விரலையே அச்சாணியாக பயன்படுத்தி ரதம் சாயாம காப்பாற்றினாளாம். காப்பாற்றினாலும் உங்க அம்மா. ஆமா. சரி. அப்போ என் தந்தை தசரத சக்கரவர்த்தி தாயாகிய கைகேயை கைகேயி பெரும் உதவி செஞ்சிருக்க, உனக்கு என்ன வர வேண்டும் கேள் அப்படி என்று தசரதன் கைகேயை கேட்க, அப்போ சுவாமி உனக்கு நான் பட்டத்து ராணியாக வாய்த்ததே எனக்கு பெரும் பாக்கியம். நீ வேற வரமும் கொடுக்கணுமா? நான் வரமும் பெற வேண்டுமா? வேண்டாம் என்று மறுத்தாலாம் கைகேயி. இல்ல, நீ வரம் கேட்டுதான் ஆகணும். இதற்கு கைமாறு நான் செய்துதான் ஆகணும் அப்படி என்று என் தந்தை சொல்ல, அப்படி வர நீங்க கொடுக்க வேண்டும், நான் வாங்க வேண்டும் என்றான். காலமும் நேரமும் வரும்போது நான் கேட்கிறேன், அப்பொழுது நீ அதை செய்தால் போதும் அப்படி என்று கையை சொல்லிடுச்சு. அதை ஞாபகப்படுத்தினாலாம் மந்தாரை என்னும் கோணக்கிழவி. சரி. இப்போ ஆமா, நீ அந்த வரத்தை கேட்டா ஓ மகனுக்கு முடிசூட்டு விழா ஏற்பாடு செய்யலாம் அப்படி என்று மந்தாரை சொன்ன உடனே என்ன செய்தார்? தந்தையாகிய தசரத சக்கரவர்த்தியை பார்த்து, அண்ணா அன்றொரு நாள் 2 வரம் தருகிறேன் என்று சொன்னீர்கள் அல்லவா? சொன்னல, அந்த 2 வரத்தையும் எனக்கு தர வேண்டும் அப்படி என்று கைகேயி தசரத சக்கரவர்த்தியை கேட்க, என்ன வரமா கேள் அப்படி என்ற போது, சுவாமி 14 வருடம் 14 நாள் 14 நாளிகை ராமன் காட்டுக்கு போக வேண்டும். ஆமா, ராமன் காட்டுக்கு போகணும். என் மகன் பரதம் பட்டம் ஆளணும் அப்படி என்று கைகேயி 2 வரங்களை கேட்டானாம். அப்படி கேட்ட போது இடி கேட்ட நாகம் போல என் தந்தையானவர் அப்பொழுதே மூச்சையாகி தரையிலே சாய்ந்தாரையா. சரி.
அந்த புறத்திலே என் தந்தையும் தாயும் உரையாடி கொண்டிருந்த வார்த்தையை கேட்ட உடனே நான் என்ன செய்தேன்? என்ன பண்ண? ராஜ உடைகளை கலைந்து மரவுரி தரித்து வனத்துக்கு புறப்பட எத்தனித்தேன். அப்படிங்களா? அப்படி புறப்படும் போது என் நம்பியாகிய லட்சுமண பெருமானும் அவ்வாறே எனக்கு வழிதுணையாக பின்தொடர்ந்தான். அப்படியா? ஜானகியும் பின்தொடர்ந்து வர அப்பொழுதே வனத்துக்கு புறப்பட்டோம். அப்படி புறப்பட்டு சென்று சில ஆண்டுகள் வனத்திலே சஞ்சரித்தோம். அப்படி சஞ்சரித்த போது இங்கே மறுவழியிலே எத்தனையோ இன்னல்கள் எல்லாம் அனுபவித்த பிறகு நாங்க இங்க வனத்திலே வந்திருக்கோம். அப்படிங்களா? இப்படி தண்டகாரண்ய வனம் வந்திருந்தாலும் சரி நண்பா சாமி, இங்கே வனத்திலே பர்ணகசாலை அமைத்து ராமா லட்சுமணா சீதை மூவருமாக தங்கியிருக்கும் போது அங்கே ஒரு மாயா மானானது வந்து விளையாடியது பர்ணகசாலை முன்னால மானு. ஆமா, சரி. அப்படி விளையாடிய போது சீதையானவள் என்ன தெரிவித்தார்? சுவாமி, அழகியதோர் புள்ளிமான் விளையாடுகிறது துள்ளி துள்ளி. இந்த மானை பிடித்திருந்தால் ஒண்டி ஒருவனாக இருக்க எனக்கு இத்தோடு விளையாடினால் பொழுது போவது சரியாமல் இருக்கும். அப்படி என்று கேட்க நானும் எத்தனையோ முறை எடுத்து சொன்னேன். இந்த மானை பார்த்தால் மாயமாக தோன்றுகிறது, வேண்டாம் என்று சொல்ல ஆனா சீதை கேட்ட பாடில்லை, கேட்கல. அதன் பிறகு அந்த மாயமானை பின்தொடர்ந்து யாரும் இருக்கிறேன். தனிமையில இருந்த சீதைக்கு என் தம்பியாகிய லட்சுமணன் காவல் இருக்க நான் அதாவது மானை துரத்தி வந்த போது மானை பின்தொடர்ந்து வந்து கொண்டிருந்தேன். அங்க வரும்போது நெடுந்தூர ஓடியை கலைத்தேன். இது மாயமான் என்று அறிந்தவுடனே என்னுடைய கோதண்டத்திலே கணைதொடுத்து மாயமேன் மான் மீது பானபிரயோகம் செய்யும் போது அந்த மானானது ராமருக்கு அபயம், ராமருக்கு அபயம், ராமருக்கே அபயம் என்று சொல்லி மாயமானாக இருந்தவன் மாரீசன். யாரு? 300 நாளையிலே தாடகையை வதம் இருந்தேன் அல்லவா? அந்த தாடகைக்கு சுபாக மாரீசன் என்று இரு பிள்ளைகள். சுபாக அன்னைக்கே செத்துட்டான். அதனால மறைந்தவன் மாயமாக இருந்தவன் மாய மாரீசன். அவனை மடித்த போது அவன் இப்படி ராமருக்கு அபயம் என்று அபய குரல் கொடுத்திருக்கான். ஆகவே பர்ணகசாலையில இருக்கக்கூடிய சீதையும் லட்சுமண பெருமானும் அண்ணனுக்கு என்ன ஆபத்தோ என்று பதறி போய் இருப்பார்கள். ஆகவே புறப்பட்டு பர்ணகசாலையில் இருக்கக்கூடியவர்களை சந்திக்க வேண்டும். புறப்படலாமா? ராமன் பர்ணகசாலை தேடி போகும்போது லட்சுமண பெருமாள் வருகின்றவன்
என்ன யாரென்று தெரிந்தாய்? நீங்க யாரு? உங்களுடைய பேர் என்ன? உன் நாடு நகரம் தாய் தந்தைகள் விளக்கமா சொன்னீங்களா புரியும். மதவா சாமி நான் யார்? என்னுடைய நான் எதற்காக வந்தேன் அப்படி என்று ஒவ்வொன்றும் வச்சிருக்கின்றேன். காத சபை கொடுத்து கேட்க வேண்டாம். சொல்லுங்க சாமி. தசரதனுடைய பிள்ளை பிள்ளை ராமர் லட்சுமணர் என்று சொல்லக்கூடிய நாங்கள் மதவா நாங்கள் ஆளிப்பேர்களாக இருந்தாலும் என் தந்தைக்கு பிறந்து நாங்கள் உங்களுடைய நாட்டில் அயோத்தி மாநகரத்தில் எந்த குறியுமே இல்லாமல் சீர சிறப்புடன் மகிழ்ச்சியாக வாழ்ந்து வந்தோம். வாழ்ந்து வந்தீங்க. சரி, வாழ்ந்து வர அந்த காலத்தில் என் தாயாகிய கையாகி வார்த்தையால நாங்க எங்கோ வந்தோம் தெரியுமா?